ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தான். இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அதையும் மட்டும் நீ பொறுத்திரு. ஹல்லேலூயா. அவர்தான். ரெண்டு கரங்களே முயற்சி. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர். இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நல்லவர், அவர் நல்லவர். உள்ளத்திலிருந்து நம்பிக்கையோட விசுவாசிக்கிற தேவ பிள்ளையை சொல்லுங்கள். அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர். நல்ல கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு என்னோக்காய் நிற்பவர், என்னோடு நிற்பவர், இந்த காரியத்திற்காய் எனக்காய் நிற்கிற என் தெய்வம் நிச்சயமா இதன் முடிவிலே ஆமென் ஒரு சமாதானம் எனக்கு உண்டு, ஒரு சந்தோஷம் உண்டு. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவர், உம்மையே நம்பியிருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காக்க வல்லவராய் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறியும் மட்டும் நீ பொறுத்திரு, நீ பொறுத்திரு. உனக்காய் புறப்பட்டது வேலைக்காரர்கள் அல்ல, உனக்காய் புறப்பட்டது வேலைக்காரிகள் அல்ல, உனக்காய் புறப்பட்டது சாதாரணமானவன் அல்ல, உனக்காய் புறப்பட்டது உன்னுடைய போவார். உனக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவன், முடித்தவர். எத்தனை உள்ளங்கள் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? எனக்காய் யாரோ அல்ல, எனக்காக ஏதோ மனுஷன் அல்ல, எனக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர். என் தேவன் நல்லவர். இது எப்படி ஆகும் என்று கேள்வியோடு இருக்கிற உள்ளமே, ஆமென். இந்த வார்த்தை உனக்குதான். மனுஷனால் இது கூடாததுதான். எந்த காரியத்தினாலும், எந்த மனுஷனாலும், எந்த பலத்தினாலும் இது சாத்தியமில்லாதது. ஆனால் தேவனாலே, தேவனாலே இந்த காரியம் உனக்காய் போவாஸ் புறப்பட்டதினாலே இந்த காரியம் சக்சஸ்ஃபுல் ஆகும். இந்த காரியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த காரியத்தில் ஒரு அதிசயம் நடக்கும். ரபனா சந்தல ரிகரபல போதரியாதலரா லேப்ரமாஷியதலரா. என் விஷயத்தில் அவர் செயல்படுகிறதுனால, என் காரியத்தில் அவர் முன்னிற்கிறதுனால எனக்கு சந்தேகமே இல்லை, எனக்கு சந்தேகமே இல்லை. அவர் சாத்தியமாக்குகிறவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் இந்த பகல் நேரத்தில் விசுவாசித்து சொல்ல முடியும்? உனக்கு இந்த காரியத்திற்காக யார் செயல்படுகிறார்? ரூத் சொல்றார், போவாஸ் எனக்காக. அப்படியானால் நீ பொறுத்திரு. இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறியும் மட்டும் நீ பொறுத்திரு. இந்த காரியத்தில் ஒரு தீர்ப்பு வருகிறது வரையிலும் உனக்காய் புறப்பட்டவர் இளைப்பாற மாட்டார். அவர் இளைப்பாற மாட்டார். இந்த காரியத்தில் ஒரு தீர்வு வருகிறது வரையிலும். ரமண சந்தல ரிகரதலரியா. எத்தனை உள்ளங்கள் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி, உங்கள் இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, உங்களுக்காக யார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்? அன்பு சகோதரர், அன்பு சகோதரி, இன்று நீங்கள் சந்திக்கிற சில விஷயத்தில் யார் உங்களுக்காக செயல்படுகிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் இல்லையா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் தான் இந்த காரியத்துக்கு உங்களுக்காய் நிற்கிறார் என்றால் தைரியமாய் பொறுத்திருங்கள், தைரியமாய் பொறுத்திருங்கள். நீ பொறுத்திருக்கிற இந்த காலம் வீண் அல்ல, நீ காத்திருக்கிற இந்த காலம் வீண் அல்ல, நீ சகிக்கிற இந்த காலம் வீண் அல்ல, நீ சில துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிற இந்த காலம் வீண் அல்ல. நிச்சயமா இந்த முடிவு உனக்கு சமாதானமாய் சந்தோஷமாய் மாற உனக்காய் எழுந்தருளினவர். ரபன சந்தல ரிபல கத ரிபன மஷதரா லிகரா கஷதரா லிப்ரமஷியதல ரியாதல ரிமஷியதரா. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால்
எதுவும் இல்லை இயேசுவால் கூடா. ஆமென். இயேசுவா ஏதும் என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டே. உம்மாலெல்லாம் உம்மை நான் நம்பியுள்ளே. என்னால் ஒன்றோ என்னால் ஒன்றோ. விசுவாசத்தோடு இந்த காலை நேரத்துல ஒரு விசை கூட அப்பா கரத்துல விட்டு கொடுத்து சொல்லுங்க. உம்மால் எல்லாம் கூடும் கூடும் என்று உம்மை நான் எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவரே எல்லாம் செய்பவரே. இல்லாதவைகளை வரவழைப்பவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவரே செய்பவரே. இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. ஆபீரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? அந்த தேவன் இன்னும் ஜீவிக்கிறார். அந்த தேவன் இன்னும் உங்களுக்காய் நிற்கிறார். எனக்கும் செய்ய வல்லவர். எனக்கும் பாடுகளை யெகோவா ஈரை எல்லாம் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரை எல்லாம் பார்த்துக் கொள்வார். தேவையை என் கண்ணீரை துருத்தியில் கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதா யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்ளுகிறவர். அவர் சகலமும் அறிந்தவர். அவர் சகலமும் பார்த்துக் கொள்ளுகிறவர். அல்லேலூயா. கண்ணீரை தூரத்தில் எடுத்து வைத்து ஏற்றதா சொல்லுங்க. அந்நாளை கழிப்பாய் அந்நாளை கழிப்பாய் மனசந்தலரா. அல்லேலூயா. அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடும். என்னால் ஒன்றும் கூடாது என்னால் ஒன்றும் கூடாது என்னை நான். தேங்க்யூப்பா. உம்மா எல்லாம் கூடும் என்று உம்மை நான் உண்மையா சொல்றீங்களா இந்த வார்த்தை? என்னால் ஒன்றும் கூடாது. கர்த்தர் உனக்காக நிற்பது உண்மையானா இந்த விஷயத்துல கர்த்தர் தான் செயல்படுகிறாரானால் தைரியமாய் நீ பொறுத்திரு. அவர் செய்து முடிக்கிறது வரையிலும் இழைப்பார் மாட்டார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஆமென். தெரிந்த வார்த்தை ஆனாலும் இன்றைக்கு காலையில ஆண்டவர் இந்த வார்த்தை தான் நினைவுபடுத்தினார். ஆமென். மரியாள் ஒரு கேள்வி தூதரை பார்த்து கேட்கிற வார்த்தை லூக்கா 1வது அதிகாரம் 34வது வசனத்தில். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? இந்த கொஸ்டின் மரியாளுக்கு எப்பொழுது எழும்புகிறது என்றால், தேவன் அனுமதித்த ஒரு பாதையில் ஆமென் இந்த கொஸ்டின் எழுப்புது. இது எப்படி ஆகும்? தேவன் ஒரு காரியத்தை இப்ப அனுமதிக்கிறார். அந்த காரியத்தை தேவதூதன் வந்து மரியாள்கிட்ட சொன்னதுமே மரியாளுக்குள்ள எழும்புகிற ஒரு கொஸ்டின் தான், இது எப்படி
ஆகும். ஆமா, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவன் அனுமதித்த பாதையில இப்படிப்பட்ட கொஸ்டின் நடக்கும். இனி இது எப்படி ஆகும், இனி இது எப்படி நடக்கும். ஆமே, விசேஷமாய் தேவனால் அனுமதிக்கப்பட்ட சில பாதையில் காலடி வைக்கிற அநேகருடைய வாழ்க்கையில சில சிச்சுவேஷன்ஸ்ல எழும்புற ஒரு கொஸ்டின் தான், இனி இது எப்படி ஆகும், இனி என்ன நடக்கும், இனி இந்த காரியத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த காரியத்திலிருந்து நான் எப்படி வெளியில வரப்போகிறேன், இனி எப்படி இந்த அக்கினியை தாண்டி ஒரு வாழ்க்கை, இனி எப்படி இந்த தண்ணீரை தாண்டி ஒரு வாழ்க்கை. அவன் இந்த கொஸ்டின் மரியாளுக்கு இதுக்கு முன்னாடி எழும்புனது கிடையாது. ஆனா இப்போ ஒரு கொஸ்டின் எழும்புது. இதன் பிறகு நான் தேவதூதன் வந்து பரலோகம் ஒரு பாதை அனுமதிக்குது. பரலோக தேவன் ஒரு பாதை இப்ப மரியாளுக்கு அனுமதித்ததும் அவளுக்குள்ள எழும்பின கொஸ்டின், இது எப்படி ஆகும். ஒரு காரியத்தை அன்பாய் சொல்லுகிறேன், அன்பான தேவ பிள்ளை, தேவன் அனுமதிக்கிற பாதையில ஏற்கனவே இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறேன், ஆனாலும் மறுபடியும் சொல்றேன், நமக்கு பதில்கள் எழும்புறதோட கேள்விகள் தான் அதிகம். அப்படி எழும்புனவங்க மட்டும் கை வைத்து ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் உயர்த்திடுவேன். தேவன் அனுமதித்த பாதையில் நடக்கிறவங்க பல நேரத்தில் பதில்கள் வர்றதை விட கொஸ்டின்ஸ் தான் எழும். ஆமே, ஈசாக்கு அப்பா நடத்தின பாதையில் பதில் எழுப்பிச்சா, கொஸ்டின் எழுப்பிச்சா? கொஸ்டின். அப்பா ஆட்டுக்குட்டி எங்க? ஆபிரகாமுக்கு அப்படிதான். தேவன் நடத்தின பாதையில் தான், எனக்கு என்ன கொடுப்பீர் ஆண்டவரே, கிழவனான எனக்கு இனி பிள்ளை பிறக்குமோ. பல இடத்துல நம்முடைய தேவன் அனுமதித்த பாதையில வந்து பதில்கள் வருவதை விட கேள்விகள் தான் எழும்பும். இங்கே மரியாள் கேட்கிற கேள்வி, இது எப்படி ஆகும்? தேவன் அனுமதித்த பாதையில இப்படி ஒரு கேள்வி எழும்புதுன்னா அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான். அதுதான் 37வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த வார்த்தையை நான் இன்றைக்கு எடுத்தேன் என்றால், இதுல வேற எதையுமே கர்த்தர் அப்ளை பண்ணல. மரியாதை உன் பலன் என்றும் சொல்லல, மரியாதை இந்த மனுஷன் மூலம் என்றும் சொல்லல. அந்த இடத்துல வேற எதுவுமே கர்த்தர் சொல்லல. ஒரே வேர்டு தான், இது எப்படி ஆகும், இது தேவனாலே ஆகும். ஆமே, தேவ பிள்ளையை தைரியமா சொல்லுங்க. இன்னைக்கு நம்புவதற்கு எதுவுமே உங்களை சுற்றி இல்லாமல் இருக்கலாம், நடப்பதற்கான எந்த வாய்ப்புமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் ஆராதிக்கிற என் தெய்வத்தால எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஒரே ஒரு பதில் தான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இது தேவனுக்கு சாத்தியமாங்கிற ஒரு கேள்வி ஒரு தேவ பிள்ளைக்கு வரவே கூடாது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இங்க இப்படி எழுத வேண்டும், மனுஷரால் கூடாதது தான், ஆனால் இப்படி எழுத, அந்த இடத்துல மனுஷன்கிற ஒரு வேர்டை கொண்டு வரல. இன்னொரு இடத்துல சொல்லுவார்ல, மனுஷரால் கூடாதது ஆனால் தேவனாலே கூடும். ஏன் இங்க தூதனுக்கு அப்படி சொல்ல வேண்டியது, இது மனுஷரால கூடாதுதான் ஆனால் தேவனாலே இப்படி சொல்லாம இது எப்படி ஆகும் என்ற கேள்விக்கு ஒரு மனுஷங்கிற வேர்டை கூட அதுல இன்க்ளூட் பண்ணாம ஒரே ஒரு வேர்டு தான், நீ நின்னு சொல்லு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இது எப்படி சாத்தியமாகும், இனி நான் எப்படி இதை கடக்க போறேன்? தேவன் அனுமதித்த பாதையில இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்பாது என்று அல்ல. மரியாள் கால் எடுத்து வச்ச உடனே எழும்புற கேள்வி, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும். ஆமென். இந்த கேள்விக்கு தூதன் சொல்ற ஒரே ஒரு ஆன்சர் தான், ஒரே ஒரு ஆன்சர் தான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவனால் இது சாத்தியமாகும் சொல்றவங்க. அதனால தான் கொஞ்சம் முன்னாடி சொன்னது போல, ஆமென், ரூத் வந்து சொல்றா, போவாஸ் தனக்கு செய்தது எல்லாம், போவாஸ் தனக்கு செய்தது, போவாஸ் இப்ப அனுப்பி விடுறா, நீ போ, நான் பாத்துக்கிறேன்டார். ரூத் நகோமி கேட்கிற, என்ன சொன்ன, இந்த விஷயத்துக்காக உனக்கா யார் பேச போறா? ஆமா, இல்ல போவாஸ் தான் பேச போறாங்க. ஏதோ வேலைக்காரன் இல்ல இல்ல, போவாஸ் தான் பேச போறாங்க. போவாஸ் தானே போறாரு, போவாஸ் தான் இந்த காரியத்துக்கு டீல் பண்ண போறார், போவாஸ் தான் இந்த காரியத்தை கையில் எடுத்திருக்கிறார். நீ தைரியமா பொறுத்திரு, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று காத்திரு. நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. சில உள்ளத்திற்காக இந்த வார்த்தையை காலை நேரத்தில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசுறார். இந்த காரியத்தை டீல் பண்றது கர்த்தரானா ரிபானா சந்தல விசுவாசிக்கிற உள்ளமே கம்பீரித்து ஆர்ப்பரி. இந்த காரியம் உனக்காய் டீல் பண்றது கர்த்தரானா. ஹalleluya, ஹalleluya. இந்த காரியத்தை உனக்கு டீல் பண்றது கர்த்தரானா. நீ தைரியமா இரு.
1000 கேள்விகள் எழும்பட்டும், உன்னை சுற்றி யாரும் என்னவும் பேசட்டும், நீ தைரியமாய் சொல்லு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவனாலே கூடாத காரியம் எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே. இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவாழை. அவரை உயர்த்தி சபையை எல் ஷடாய், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறிய மட்டும் நீ பொறுத்திரு. உனக்காய் டீல் பண்றது போவாசானா, உனக்காய் இந்த காரியத்தை டீல் பண்றது கர்த்தரானா, நீ தைரியமாய் காத்திரு. இந்த காரியம் பொறுக்காது. ஹல்லேலூயா. வீரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்யவல். ஆபிரகாமுக்கு வீரகாமுக்கு செய்தவர். என் காரியத்தை யார் டீல் பண்றாங்கிறதுல நான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். கானா ஒரு வீட்டுல ஒரு குறை வந்ததும் மரியாள் அந்த இடத்துல எந்த மனுஷனும் டீல் பண்ண விடல. மரியாள் வந்து இயேசுட்ட சொல்லிட்டாங்க, இயேசு நீங்க டீல் பண்ணுங்க. ஆமென். வீட்டுக்காரங்கள்ட்ட போய் சொல்றார், அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி மட்டும் செய்யுங்க. அவர் மட்டும் இதை டீல் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. நீ குறைவே காண மாட்டா. இந்த காரியத்தில் உனக்கு வெட்கம் வராது. அவர் டீல் பண்றான. சில உள்ளத்துக்கு இந்த வார்த்தையை ஆவியானவர் பேச வைக்கிறார். அவர் தான் உன் காரியத்தை டீல் பண்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் விஷயத்தை யார் டீல் பண்ணிட்டு இருக்கா? எந்த மனுஷன் டீல் பண்றா? யார் டீல் பண்றதுக்கு நான் விரும்பி கொண்டிருக்கிறேன்? இவங்க டீல் பண்ணா இந்த காரியம் சக்சஸ் ஆகும், இந்த மனுஷன் டீல் பண்ண. நோ நோ. தேவ பிள்ளைக்கு ஒருத்தர் டீல் பண்ணா மட்டும்தான் காரியம் சக்சஸ் ஆகும். அவரை நோக்கி உங்கள் கண்களை ஏறெடுங்கள், அவரை நோக்கி உங்கள் கரங்களை ஏறெடுங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே. நான் ஒரு விஷயம் கூட சொல்ல, என் கண்களையே. இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, இது கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அவர் டீல் பண்றாரா, அவர் கையில விட்டு கொடுத்துருங்க. எந்த மனுஷனை பார்க்காதே, உன் பலத்தை பார்க்காதே, கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்கள். ஆமென். என் கைகளை உயர்த்திடுவேன், உன் முகம் நோக்கிடுவேன், நான் ஆமென். அவர் டீல் பண்றாரா? இன்னைக்கு சில காரியத்திற்காய், சில நன்மை, சில பதிலுக்காய் எதிர்பார்த்து இருக்கிற தேவ உள்ளமே, என்னுடைய கேள்வி அதுதான், யார் டீல் பண்ணிட்டு இருக்கிறா? ரூத்தே, இந்த விஷயத்துக்கு யார் உனக்காய் பேச போயிருக்கிறா? அன்பு சகோதர, அன்பு சகோதரர், நீங்க காத்திருக்கிற இந்த காரியத்தை யார் டீல் பண்ணிட்டு இருக்கிறா? சில பிரச்சனை யார் டீல் பண்ணிட்டு இருக்க? யார் டீல் பண்ண நம்ம இடம் கொடுக்கிறோம்? ஆமே. காண ஒரு வீட்டுல பிரச்சனை வந்தது, மரியாள் வந்து வீட்டுக்காரங்கள சொல்ற வார்த்தை, அவர் உங்களுக்கு சொல்றது நீங்க செய்யுங்க, வேற யாரும் இதுல கை வைக்காதீங்க. அவர் டீல் பண்ணட்டும், அவர் டீல் பண்ணட்டும், அவர் செய்வார். எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஆனா ஒண்ணு தெரியும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன். ஆமே. இந்த வார்த்தை மரியாள் கேட்கிற எப்படி ஆகும் என்று கேட்டதும் தூதன் சொல்ற அடுத்த வார்த்தையே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்ன கன்ஃபர்மேஷன்? மரியாளே, உலகத்தின் பார்வைக்கு நீ கேட்கிற கொஸ்டின் ரைட், இது சாத்தியமில்லாத காரியம், ஆனா இது சாத்தியமாகும். எதனால் இது சாத்தியமாகனா, இது தேவ சித்தம். ஆமென். கடந்த ஒரு வாரமா என் இருதயத்தில் எழும்பின ஒரு வார்த்தை. பல நேரத்தில் நாம கேட்கிற கேள்வி, ஆண்டவரே தேவனுக்கு இது சாத்தியமா, இப்படிதான் கேட்போம். ஆனா ஒரு தேவ பிள்ளை கேட்க வேண்டியது, தேவனுக்கு இது சித்தமா அப்படின்னு கேட்கணும். தேவனுக்கு சித்தம்னா எதுவும் சாத்தியமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சித்தம் இல்லைன்னா சாத்தியமாகிறதும் சாத்தியமாகாது.
ஆனா சித்தமானால் அசாத்தியமும் சாத்தியமாய் மாற்றுவாரே ஆண்டவர். மரியாள் கேட்கிற கேள்வி ரைட்டான கேள்வி. உலகத்தின் பார்வைக்கு இது சாத்தியம் இல்லாத காரியம், ஆனா இது சாத்தியமானது. எதனாலதான்? இது தேவ சித்தம். ஒரு விஷயம் தேவ சித்தத்துக்கு உட்பட்டிருக்கிறதானால் அன்பு தேவ பிள்ளையை தைரியமாய் கால் வைத்து நில்லுங்கள். இது சாத்தியம் இல்லை என்று மனுஷன் சொன்னாலும் அதை சாத்தியமாக்குகிற தேவ வல்லமை. ஹல்லேலூயா. எனவே தான் எபேசியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிற, நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு காரியத்தை நான் வெயிட் பண்றதுல இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை சந்திக்க போறதா இருந்தாலும் சரி, ஒரு காரியம் வாய்க்கப்பட வேண்டியதா இருந்தாலும் சரி, ஒரு தேவ பிள்ளை எது பார்க்கணும்னா இது தேவனுக்கு சாத்தியமா இப்படி பார்க்க கூடாது, இது தேவனுக்கு சித்தமா. ஆமே, இது கர்த்தரால முடியுமா அப்படி அல்ல, இது கர்த்தர் விரும்புகிற காரியமா. இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம இதுதான் கொஸ்டின், இது ஆண்டவரால முடியுமா, இந்த காரியம் கர்த்தருக்கு சாத்தியம் இப்படிதான் கேட்கிறோமே தவிர இது ஆண்டவர் உமக்கு சித்தமா அப்படி கேட்கிறோமா? தேவனுக்கு சித்தமானால் இது சாத்தியமாகும். சத்தமா சொல்ல, தேவனுக்கு சித்தம்னா இது சாத்தியமாகும். ஹல்லேலூயா. தேவ சித்தம்னா இது சாத்தியம், அதுல மாற்றமே கிடையாது. எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சமுத்திரம் எதிராக நின்னாலும் சரி, தேவ சித்தம்னா இது சாத்தியம். ஹல்லேலூயா. நான் எதிர்பார்க்கிற காரியங்கள், நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் தேவனுக்கு சித்தமானால் அது சாத்தியமற்ற காரியமானாலும் சாத்தியமாகும். ஹல்லேலூயா. ஆமே. இன்னைக்கு நமக்கு அதிக நேரத்தில் ஒரு காரியத்தில் கொஸ்டின் எழுப்புறதே பலர், இனி இது தேவனால கூடுமா, இது இனி தேவனால வாய்க்கப்படும். ஒரு காரியத்தை தெளிவா எழுதிக்கோங்க, தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஆமே. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று வேதம் கேட்கிறது. அவரால் கூட ஒரு காரியத்தை சொல்ல முடியுமா? இது ஆண்டவரால் அப்படி கிடையாது, எல்லாமே தேவனால கூடும். ஆனா நான் எதை அதிக போக்கஸ், இது தேவ சித்தமா? நான் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறேன், இது தேவ சித்தமா? இந்த காரியம் என் குடும்பத்தில் நடக்கணும்னு நான் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன், இது தேவ சித்தமா? நம்ம சித்தமான்னு பார்க்க மாட்டோம், இது சாத்தியமா இப்படிதான் பார்ப்போம். இது என் பிள்ளைக்கு கர்த்தரால செய்ய முடியுமா, என் ஆண்டவருக்கு இந்த டோர் ஓபன் பண்ண முடியும், இப்படிதான் பார்க்கிறோமே தவிர இந்த டோர் ஓபன் ஆகிறது தேவ சித்தமா இப்படி பார்க்கிறோமா? ஹல்லேலூயா. நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது தேவனால் இது சாத்தியமா என்பதல்ல, தேவனுக்கு இது சித்தமா. ஆமா, இந்த டோர் என் குடும்பத்தில் ஓபன் ஆகிறது தேவ சித்தம்னா எத்தனை சத்துரு அந்த டோரை அடைச்சாலும் அது எனக்காய் திறக்கும். ஆமே. அதே நேரத்தில் அது சித்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சத்துருவே வந்து ஓபன் பண்ணி தந்தாலும் எனக்கு ஓபன் ஆகாது. இதுதான் உண்மை. சித்தமானால் சாத்தியமற்றதும் சாத்தியமாகும், சித்தம் இல்லை என்றால் சாத்தியமானதும் சாத்தியமாகாது. இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்க, நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது, ஆண்டவரே இது உங்க வில்லா, உங்க சித்தம் ஆண்டவரே. நான் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறேன் அல்லது ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறேன், இது கர்த்தருடைய சித்தம் தானா? சித்தம் தானா? கர்த்தருடைய சித்தம் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வேன்? சிம்பிளா ஒரு வேர்டு சொல்றேன். மரியாளுக்கு இது சித்தம் என்பது எதனால் அறிந்து கொண்டாள் என்றால், ஆமா, இது காமனா சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, இது மரியாளுக்காக வந்த ரேமா. கர்த்தர் உங்களோட பர்சனலா பேசுவார். இந்த காரியம், சில காரியத்துக்காக ஜெபிப்பீங்க பாருங்க, அந்த ஜெபத்திற்கான பதிலை வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்ககிட்ட தனியா பேசுறார்னா அது தேவ சித்தம். ஹல்லேலூயா. அது சித்தம். அப்படி சித்தமான வார்த்தை வந்துச்சுன்னா தேவ பிள்ளை அந்த காரியத்தை குறித்து கவலையே படாதீங்க. என்னைக்கு நடக்கும் தெரியாது, ஆனால் ஒரு நாள் நடக்கும். என்னைக்கு திறக்கும் தெரியாது, ஆனால் ஒரு நாள் அதை திறப்பாரேன் ஆண்டவர். ஹல்லேலூயா. வார்த்தை வந்து அந்த நாளே எனக்கு திறக்குமான்னு தெரியல, ஆனா ஒரு நாள் வார்த்தையை திறக்கும். ஆனா சித்தமா சித்தம் இல்லையா? இதுல மட்டும் ஒரு தேவ பிள்ளை ஒரு காரியத்துக்கு செபிக்கும் போது, ஆண்டவரே இது உங்க சித்தமா ஆண்டவரே? ஆமே. முள்ளு நீக்கப்பட வேண்டும் என்பது பவுலுடைய விருப்பம், ஆனா முள்ளு இருக்கணுங்கிறது தேவ சித்தம். ஃபர்ஸ்ட் ஜெபிச்சது என்ன? ஆண்டவர் உங்களுடைய சித்தம் என்ன அப்படின்னா கேட்டா, இல்ல இந்த முள்ளை என்னை விட்டு நீக்குங்க. பிற்பாடு சித்தம் தெரிகிறது, பவுலே இந்த முள் இருக்கிறது நல்லதுப்பா, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். இது தேவ சித்தம் தெரிஞ்ச பிறகு பவுல் அந்த முள்ளை நீக்குங்கன்னு ஜெபிக்கவில்லை. ஆமா, இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் ஆண்டவர் இதை நீக்குங்க நீக்குங்க நீக்குங்க, இதை மாத்துங்க ஜெபிச்சுட்டு இருக்கோம், பதில் வரல. ஏன்னா சில காரியங்கள் தேவன் நம்ம லைஃப்ல சித்தம்பால வைத்திருக்கிறார், சித்தத்திற்கென்று வைத்திருக்கிறார். ஆமா, தேவ பிள்ளை இன்னைக்கு ஜெபத்தை கொஞ்சம் மாத்துங்க. இது சாத்தியமான்னு கேட்காதீங்க, ஆண்டவரே இது உமக்கு சித்தமா ஆண்டவரே?
என் குடும்பத்தில் இந்த அற்புதம் நடப்பது உமக்கு சித்தமா ஆண்டவரே, எனக்கு இந்த டோர் திறக்கிறது உமக்கு சித்தமா, இந்த பலவீனத்தில் ஒரு விடுதலை தர உமக்கு சித்தம். சித்தங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டுனா தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தைரியமாய் நில்லுங்கள். ஹalleluya, ஹalleluya. தேவன் என் லைஃப்ல இதை செய்யறது சித்தமானா நீங்கள் மதியற்றவர்களாகிறாமல். மதியற்றவர்கள்னா நீ இன்னும் நம்பி 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 இது செய்வார் 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 இப்படியே நீ உன்னை ஏமாத்தாம தேவனுடைய சித்தம் என்னது என்று அறிந்தேன். ஹalleluya. இது தேவ சித்தம் தானா இதை அறிந்து அதுக்கான ஸ்டெப் எடுத்து வை, அதற்கான அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. இது தேவ சித்தம். ஓகே, இந்த டோர் எனக்கு திறக்கிறது தேவ சித்தம்னா அவன் அதுக்காய் காத்திருப்பேன். சத்துரு எத்தனை தடை கொண்டு வந்தாலும் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹalleluya. யோபு சொல்றார், அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக. யோபு அதில் அறிந்து கொண்டார், இந்த சோதனைக்கு பிறகு கர்த்தர் எனக்கு ஒரு மகிமையான ஸ்தானத்தை வச்சிருக்கிறார். அதனால அதில் வெயிட் பண்றார். நாவல பாவம் செய்யவில்லை, தன் வாழ்க்கையில கண்கள்ல பாவம் செய்யவில்லை, தேவனை தூஷிக்கவில்லை, வெயிட் பண்றார். அவன் சித்தம் இன்னதென்று அறிந்து வெயிட் பண்ண யோபுவை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடவில்லை. அந்த யோபு தான் சொல்ற, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹalleluya. இது சாத்தியமா என்கிற கேள்வி வைக்கிறதை தாண்டி இது தேவ சித்தமா என்று கேள்வி வைங்கள். சித்தத்தை அறிந்து கால் வைக்கிறவர்கள் வாழ்க்கையிலே சாத்தியமற்றவைகளும் சாத்தியமாய் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இது எப்படி ஆகும்? இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் தான், தேவனாலே கூடாத காரியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சித்தம்னா சாத்தியமாகும் சொல்ல. ஆமே, உங்க வாழ்க்கையில இந்த நன்மை நடப்பது சித்தம்னா சாத்தியமாகும். இந்த காரியத்தில் ஒரு டோர் திறக்கிறது தேவ சித்தம்னா சாத்தியமாகும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவன். உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளோ. உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு நீர் செய்ய எனக்காக யாவையும் எனக்காக. அப்படி எல்லாரும் எழுதிருக்கலாம் தேவ சமூகத்தில். சித்தத்தை அறிந்து காரியத்தை கண்ணோக்கி பாருங்கள். தேவ சித்தமானால் காரியம் சாத்தியமாகும். ஹalleluya. நம் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காரியத்திலும் சரி, எந்த ஒரு காரியமானாலும், சின்ன காரியமோ பெரிய காரியமோ, ஒரு தேவ பிள்ளை, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்தாராகிறான். எடுத்த உடனே கால் வைக்கிறவன் நல்ல ஆவிக்குரியவன், எடுத்த உடனே கண்ணை மூடி நம்புகிறவன் நல்ல ஆவிக்குரியவன். எல்லாத்திலும் நிதானிக்கணும். ஒரு காரியம், ஒரு சின்ன காரியமோ ஒரு பெரிய காரியம், நம்ம காரியமும் பிள்ளைங்க காரியம் எதுவா இருந்தாலும் இது தேவ சித்தம் தானா? ஆமா, இது தேவன் விரும்புகிற காரியம். இதுதான் தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்த காரியமா? இதை அறிந்து நீங்கள் கால் வைத்து பாருங்கள் இயேசுவின் நாமத்தில். அதன் பிறகு நீங்க டவுட் பட தேவையில்லை, சந்தேகப்பட தேவையில்லை. இனி இது எப்படி ஆகும், இது இனி எப்படி நடக்கும், அதை குறித்து நீங்க கவலைப்பட இது சித்தமானால் இது சாத்தியமாகும். ஹalleluya. இந்த வேர்டை மட்டும் இருதயத்தில் ஆழமா எழுதி வச்சுக்க, இது சித்தமானால் இது சாத்தியமாகும். ஒரு காரியத்தை குறித்து கொஸ்டின் உலகம் எழுப்பும், இந்த காரியம் உங்க லைஃப்ல எப்படி நடக்க போகுது சொல்லுங்க, இது அவர் சித்தமானால் சாத்தியமாகும். ஹalleluya. இந்த காரியம் எப்படி இது அவர் சித்தமானா இது அவரால் சாத்தியமாகும்னு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி, நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது எனக்காக யாவையும் உன் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளோ. உன் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு பாடுங்கள். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் விசுவாசித்து அறிக்கை பண்ணுங்கள். நீ செய்ய நினைத்தது
ஆமென். எனக்காக யாவையும். காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவி. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை மாறாமல் நிறைவேற்றுவி. நீ செய்ய நினைத்தது திட்டத்திற்குள் நில் சபையே, எல்லாவற்றையும் அவர் சாத்தியமாக்குவார். ஆமென். நீ செய்ய நினைத்தது. தேங்க்யூ அப்பா. சொல்லுங்க, தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும், தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னாய் நடந்து செல்வீர். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னாய் எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையோ அவர் செய்ய நினைத்தவைகள் ஒன்றும் தடைபடாது. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க பார்க்கலாம். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும், தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னாய் நடந்து செல்வீர். தடை போ தேவ சித்தமானால் தடைகள் உடையும், வாசல்கள் திறக்கும். எனக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக விசுவாசிக்கிற தேவ பிள்ளையை சொல்லி பாடுகள். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக இந்த வார்த்தை சொல்லுங்க. நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய அவர் தான் உன் காரியத்திற்காய் செயல்படுகிறார் என்றார். தைரியமாய் பொறுத்திரு, தைரியமாய் காத்திரு. அவர் சொல்லுகிறதுபடி நடந்து கொண்டே இருக்க. இந்த காரியத்தில் மகிமை விளங்கும். மாம்சமான யாவரும் அதை காண்பார்கள். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை கட்டி, இது தேவ சித்தமானால், இது தேவனுடைய சத்தமானால் இது சாத்தியமாகும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, இந்த காரியத்தில் தேவ சித்தமும் தேவ சத்தமும் இருக்கிறது என்றால் இது சாத்தியமாகும். தைரியமாய் காத்திருங்கள், தைரியமாய் முன் செல்லுங்கள். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறபடி, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே நீங்கள் நடந்து கொண்டே இருங்கள். அவர் உட்கார்னா உட்கார்ந்துருங்க, அமைதியா இருந்தா அமைதியா இருந்துருங்க. சில நேரத்தில் அழவிடுறாரா அழுதுருங்க. ஆமென். முடிவு ஒன்றுதான், கர்த்தரால் காரியம் வாய்க்கப்படும். தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயம், எல்லாரும் கண்களையும் மூடி, ரெண்டு கரங்களை முடிந்தால் வானத்துக்கு நேராக உயர்த்து. விசேஷமா இது எப்படி ஆகும் ஆண்டவரே? இனியும் இது சாத்தியமாகுமோ ஆண்டவரே என்கிற கேள்விகளோடு இந்த காலை நேரத்தில் யாராவது இந்த ஆராதனையில் இந்த ஆலயத்திற்குள் இருந்தோ அல்லது தூரத்தில் இருந்தோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், தேவ பிள்ளையே,
அவன் அன்று மரியாளிடத்தில் தேவதூதன் சொன்ன வார்த்தை தான் இன்று கர்த்தர் மறுபடி இந்த வார்த்தை உங்களோடு பேசுகிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே இது உன்னால கூடாததுதான். இது எந்த மனுஷனாலும் சாத்தியம் இல்லாததுதான். அல்ல, நீ நம்பி இருக்கிறவன் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இது அவரால் நிச்சயம் சாத்தியமாக்கப்படும். இந்த காரியம் உனக்காய் அவர் தான் டீல் பண்ணுகிறார். அன்பு சகோதர, அன்பு சகோதரி, தைரியமாய் காத்திரு. இது சாத்தியமாகும். இது சாத்தியமாகும். நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமா முடிவு உண்டு. நம்பிக்கை சொல்லுங்க, காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். கர்த்தர் சொல்லும் வரையில் நான் காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். கற்பு ஹல்லேலூயா. காத்திருப்பேன், காத்திருப்பேன். அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். கர்த்தர் ஒரு விஷயம், அப்படியே கண்களை மூடி 2 நிமிஷம் ஆண்டவரோடு, இது தேவ சித்தமானால் இது தேவனால் சாத்தியமாகும். சித்தத்திற்குட்பட்ட உங்க வாழ்க்கையில, ஆமா, இது சித்தம் தான் என்பதை எப்படி நான் அறிந்து கொள்வது? எப்படி அந்த தேசத்தில் மரியாளுக்கு மாத்திரம் ஒரு சத்தம் வந்து கேட்டதோ, அப்படியே உங்களோடு தனிமையா கர்த்தர் அதிகம் பேசி இருப்பார். இந்த காரியத்திலே அதிகம் கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார் என்றால், இந்த காரியத்தில் ஒரு அதிசயம் செய்வது தேவ சித்தமா இருக்கிறது. தேவ சித்தமானால் இந்த காரியம் சாத்தியமாகும். ஹல்லேலூயா. எத்தனை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீர்கள்? இது எப்படி ஆகும்? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரே ஒரு விஷயம், 2 கரங்களை இருதயத்திலே வைத்து, ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், இந்த காரியத்தை நீங்க டீல் பண்ணுங்க ஆண்டவரே. எந்தெந்த காரியத்தை கர்த்தர் டீல் பண்ணணும்னு ஒரு விஷயம் கூட ஜெபிக்க விரும்புறீங்களோ, இப்பொழுது நீங்க ஜெபிக்க துவங்குங்க. அந்த காரியத்தை ஆண்டவர் கரத்துல முற்றிலுமாய் கொடுங்கள். இதுவரை அந்த காரியத்துக்காக பல மனிதர்களை நீங்கள் நாடி இருக்கலாம். ஹல்லேலூயா. உங்க முயற்சிகளை செய்திருக்கலாம். இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுருங்க, ஆண்டவர் கரத்துல கொடுங்க. அவர் டீல் பண்ணட்டும், அவர் டீல் பண்ணட்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய துவங்குங்கள். அவர் எப்படி நடத்துறாரோ அதன்படி நடக்க துவங்குங்கள். இயேசுவின் நாமத்துல இந்த காரியம் கர்த்தர் டீல் பண்ணுவாரானா, அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த காரியத்தில் நீ தோற்று போவதில்லை. இந்த காரியத்தில் நீ தோற்று போவதில்லை. அவர் டீல் பண்ண விட்டுக்கொடு, அவர் டீல் பண்ண விட்டுக்கொடு. இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறிய மட்டும் நீ பொறுத்திரு. அவர் டீல் பண்ணட்டும், அவர் இந்த காரியத்தை டீல் பண்ணட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? இந்த காரியத்தை நீங்க டீல் பண்ணுங்க ஆண்டவரே, நீங்க டீல் பண்ணுங்க ஆண்டவரே. எசேக்கியா நிருபத்தை விரித்து அவர் முன்பாக நின்றது போல இந்த காலை நேரத்தில் ஒரு விஷயம் கூட, ஆமா, எந்த காரியத்தை கர்த்தர் டீல் பண்ணணுமோ அந்த காரியத்தை ஆண்டவர் கரத்திலே விரித்து
உங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கட்டும், உங்கள் கரங்கள் அவரை நோக்கி இருக்கட்டும். ஜெபிங்க சகோதரா, ஜெபிங்க சகோதரி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் டீல் பண்ண இடம் கொடுங்க, அவர் கண்ட்ரோலுக்குள்ள விட்டு கொடுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மரியாளை போல, அந்த வீட்டாரை போல அவரிடத்தில் வந்து நிற்கிற உள்ளமே, இது அவர் டீல் பண்ண துவங்க போகிறார். இந்த காரியத்தில் அவர் டீல் பண்ண துவங்க போகிறார். உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போடுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அவர் டீல் பண்ணுவாராக, அவர் டீல் பண்ணுவாராக. அவருக்கு இடம் கொடுங்கள். கர்த்தர் இந்த காரியத்தை கரத்தில் எடுப்பாராக.